நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி, தமிழுக்கு ஆடி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. அஷ்டமி திதி காலையில் 7:24 வரை, அதற்கு மேல் நவமி திதி, விசாக நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மீன ராசிக்காரர்களுக்கு உரித்தானது. இன்றைக்கு ராகு காலம் காலையில் 9லிருந்து 10 வரை, யமகண்டம் 1லிருந்து 3 வரை, நல்ல நேரம் 7:45லிருந்து 8:45 வரை காலை, 12:45லிருந்து 1:30 வரை, சாயங்காலம் 4:45லிருந்து 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக். தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலரு. சாப்பிடக்கூடியது இந்த கேசரி பாத் அல்லது கொண்டக்கடலை, அதான் சென்னான்னு சொல்லுவோம் இல்லையா, இதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றிய அமைப்புகளை பார்த்தோம். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எது அதிர்ஷ்டம், லக்கு எது, அல்லக்கி துரதிர்ஷ்டம் எதுன்னு பார்க்கலாம். முதலில் அதிர்ஷ்டம் எதுன்னு பார்ப்போம். அந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான லக்கி நம்பர் எண் 5. அப்போ தேதி 5/14/23. கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான கிழமை எதுன்னா புதன்கிழமை. அப்புறம் மாதம், அதிர்ஷ்டமான மாதம் தமிழுக்கு தை, சித்திரை, ஆவணி, புரட்டாசி. இது அதிர்ஷ்டமான மாதங்களாகும். நட்சத்திரம், அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான நட்சத்திரங்கள் உத்திராடம், அவிட்டம், அஸ்வினி, சித்திரை, மகம் ஆகியவற்றை குறித்து கொள்ளலாம். அந்த அவங்களுக்கு உண்டான திக்கு, கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திக்கு, திசை, அதாவது டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட், அதாவது தென்கிழக்கு, அக்னி மூலைன்னு சொல்லுவாங்க. நிறம் பச்சை. அது தெய்வம், அதாவது அதிர்ஷ்ட தெய்வம் திருமால், விஷ்ணு. அதுக்குண்டான அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டான சேத்திரம் எதுன்னு சொன்னால் திரு ஆலவாய், மதுரையில் உள்ளது சொல்லுவாங்க. அடுத்தால அந்த ரத்னம், அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பலனை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நவரத்னங்களில் ஒரு ரத்னம் எதுன்னு சொன்னால் மரகத பச்சைன்னு சொல்லுவாங்க. பச்சை அதாவது மரகதம்னு சொல்லுவாங்க. மெட்டல், உலோகம், பித்தளை. அதே மாதிரி இலச்சினை குதிரை. நண்பர்களே, இப்போ நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்கு செல்லும் முன்னர் அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். முதலில் மேசராசிக்காரர்களுக்கு இன்று நினைத்தவையெல்லாம் ஓரளவு நடைபெறுகின்றன. மேலதிகாரிகளின் உதவியும் அவருடைய சிபாரிசினால் பதவி உயர்வும் கிடைக்கும். செய்தொழிலில் அபிவிருத்தியும் மாற்றமும் ஏற்படலாம். மாற்றம் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவியாகவே அமையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கின்றது. அடுத்து ரிஷபராசி. பிரபலஸ்தர்களின் சந்திப்பும், நண்பர்கள் உறவினர்கள் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆடம்பர செலவு கொஞ்சம் ஜாஸ்தி செய்கின்றீர்கள். சுபகாரியம் ஒன்றை நடத்தி வைக்கின்றீர்கள். மேலதிகாரிகள், அதாவது உங்களோட சுப்பீரியர் உங்களுக்கு உதவி செய்கின்றனர். செய்தொழிலில் மனம் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்கும். மக்களால் மகிழ்ச்சி. அடுத்து மிதுன ராசி. குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் ஆகியோருக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தையும் வருத்தத்தையும் போக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டியது இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பணச்செலவும் வீண் அலைச்சலும் ஏற்படுகின்றது. பெற்றோரின் உடல்நிலையை எச்சரிக்கையுடன் கவனித்து வாருங்கள். கணவன் மனைவி உறவு சுமூகமாகவே செல்கின்றது. அடுத்து கடகராசி. பணவரயம், வீண் அலைச்சல், எதிரிகளின் சூழ்ச்சிகள் ஆகியவற்றை எதிர்நோக்க வேண்டியுள்ளது. தீயவர்கள் நட்பும் பெண்களால் கெட்ட பெயரும் உண்டாகக்கூடும்.
தெய்வ பக்தியில் மனதினை செலுத்தி வாருங்கள். எச்சரிக்கையுடன் இருந்து வந்தால் தொல்லைகளை ஓரளவு தவிர்த்து விடலாம். அடுத்து சிம்மராசி. மனைவி மக்களை பற்றிய கவலை ஏற்படும். மருத்துவ செலவு அதிகரிக்கின்றது. மேலதிகாரிகளின் சீற்றம் வலுக்கும். எப்போதுமே வீண் செலவும் வீண் அலைச்சலுமாகவே கழிகின்றது. கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கின்றது. பிரயாணங்களினால் சில நன்மைகள் ஏற்படக்கூடும். வண்டி வாகனங்களை நிதானமாக ஓட்டவும். அடுத்து கன்னிராசி. எடுத்த காரியங்கள் அனைத்தும் ஓரளவு வெற்றிகரமாகவே முடிகின்றது. ஆடல் பாடல் கேளிக்கைகளில் மனம் ஈடுபடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மனைவி மக்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள். பெரியோர்கள் சந்திப்பும் உதவியும் கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் ஆதாயத்தையும் தேடித்தரும். அடுத்து துளாராசி. உறவினர்களுடன் ஏற்பட்ட மனத்தாங்கல் அகலுகின்றது. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கின்றது. செய்தொழிலில் நல்ல ஆதாயம் கிடைக்கும். பொருள் சேர்க்கையும் ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல பலனும் கைகூடும். ஆனால் வீணான கவலைகளும் வீண் அலைச்சலும் ஏற்படும். விருச்சிக ராசி. மனைவி சகோதரிகள் ஆகியோரால் செலவு ஏற்படும். பணம் எதிர்பாராத வகையில் கிடைத்தாலும் கையில் தங்குவதற்கு உண்டான வழி தெரியவில்லை. சேமிப்பதற்கான வழி புரியவில்லை. வெளியூர் பிரயாணம் ஏற்படும். புது மனிதருக்கு அவரோட சந்திப்பு கிடைக்கின்றது. ஸ்தல யாத்திரை செல்லும் வாய்ப்பு வருகிறது. கணவன் மனைவி உறவு நல்ல விதமாகவே இருக்கின்றது. அடுத்து தனுசு ராசி. சகோதரர்களால் தொல்லையும் பொருள் இழப்பும் ஏற்படும். வீண் அலைச்சலும் கவலையும் இருந்து வரும். செய்தொழிலும் நல்ல ஆதாயம் கிடைக்காது. பணத்தட்டுப்பாடு சற்று அதிகரிக்கிறது. மனைவியின் உடல்நலம் சற்று பாதிக்கப்படக்கூடும். சோம்பல்தனம் அதிகரிக்கிறது. அடுத்து மகர ராசி. புகழ், செல்வம், செல்வாக்கு, பொன்பொருள் வரவு கிட்டும். வீட்டிலையும் சரி வெளியிலும் செல்வமும் கௌரவமும் பாராட்டும் கிடைக்கின்றது. தான தர்மங்களில் மனம் ஈடுபடுகிறது. வீட்டில் மகிழ்ச்சி நிலவுகிறது. கணவன் மனைவி உறவு நல்லவிதமாகவே இருக்கிறது. தெய்வ பக்தியில் மனதை ஈடுபடுத்தல் உத்தமம். அடுத்து கும்பராசி. தொடங்கும் எந்த சிறிய காரியமாயினும் தடைபடும். வீண் அலைச்சலும் வெளியூர் பிரயாணங்களினால் பலன் இல்லாமையும் உண்டாகும். உறவினர்களுடன் சச்சரவு, வீண் முயற்சி, செய்தொழிலில் லாபமின்மை, மேலதிகாரிகளின் வெறுப்பு முதலியவை ஏற்படும். ஆயினும் மனைவி மக்கள் ஆதரவும் உதவியும் இருக்கும். அடுத்து மீனராசி. எச்சரிக்கையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொள்ளுங்கள். மக்களால் தொல்லைகளும் வீண் கவலையும் ஏற்படும். கணவன் மனைவி உறவு ஓரளவு பரவாயில்லை. தேஜஸை குறைக்கக்கூடிய நோய்கள் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு, குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு நன்றாகவே நன்மையை பயக்கும். இல்லத்தில் மகிழ்ச்சி நிலவும். நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.